ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு ஊழியம் தரும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்புல கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3 நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். ஆமா, எனக்கு அன்பான தேவஜனமே, ஊழியம் தரும் ஆசீர்வாதம். நீங்களே நானும் ஊழியம் செய்வோமையானா அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும், அது ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதைத்தான் தேவன் இன்றைக்கு நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இல்ல பிரதர், ஊழியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, உங்களை மாதிரி சுவிசேஷகருக்கும் ஐயாவை மாதிரி போதகர்களுக்கும் மாத்திரம்தான் என்று சொல்லி ஆமா அப்படியே தட்டி கழிச்சிட்டு சேரையும் பெஞ்சையும் தேய்ச்சிட்டு போயிடலாம் நினைச்சிடாதீங்க. ஆமென். ஆமா, ஊழியம் என்பது எல்லார் மேலும் விழுந்தது. ஆமென். ஆமா, வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. ஆண்டவர் இயேசு கடைசியாய் கொடுத்த கட்டளை என்ன? மார்க் 16ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், அப்பொழுது முடிவு வரும். ஐயா, சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சபையும் அதை செய்தே ஆக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் நேர்த்தியாக ஆண்டவர் இயேசு மத்தேயு 28, 18, 19, 20 பேசும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக தெய்வத்தின் நாமத்தினால கற்றுக்கொண்ட உபதேசங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து சபையில நித்தம் 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 ஞானஸ்தானம் கொடுத்து சபையில அங்கங்களாக சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசு கட்டளையாக கொடுத்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக எழுதுகிறார். படிக்க கேட்போமா? ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு நேர கண்களை திருப்புங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தின் தொடக்கம். ரோமர் 10, 14 மற்றும் 15 தொடக்கம். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி போதும் சிஸ்டர், போதும் போதும். எனக்கு அன்பான தேவஜனமே, சுவிசேஷம் என்பது பிரசங்கம் பண்ணப்படணும். சுவிசேஷம் என்பது அறிவிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோமே, புறஜாதிகளாக, as Gentiles. ஆனால் நம்மை தேடி ஒரு ரிங்கிள் தோபே வந்தாரே. மயிலாடி பகுதிக்கு அதிகமாக நாங்கள் ஊழியத்துக்கு சென்றிருக்கிறோம். நம் பகுதிக்கு வந்த மிஷனரிமார்களில் ரிங்கிள் தோபே ஐயா மிகவும் உயர்ந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை அறியும்படிக்கு சுவிசேஷமானது நம்மை தேடி வந்தது. நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் மைய பகுதி எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:17 மைய பகுதியில வேதம் அருமையாக சொல்லுகிறது. பவுல் அருமையாக சொல்லுகிறார், சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். I am being called to proclaim and share the gospel. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பவுல் அருமையாக பேசுகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கே ஊழியம் தரும் ஆசீர்வாதம். அதை நன்கு உள்வாங்கினபடினால பவுல் அழுத்தமாக பேசுகிறத வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இன்னும் நேர்த்தியாக வசனங்களை பார்ப்போமே. ஆனா ஆமா, நிறைய வசனங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நின்று கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் சொல்லிடுறோம் இல்ல, ஆமா, ஊழியம் என்பது எங்கள் மேல் விழுந்தது அல்ல என்று சொல்லி நான் ஒரு வசனம் சொல்வேன். சேர்ந்து சொல்வீங்களா? சேர்ந்து சொல்வீங்களா? நல்ல சத்தமா பதில் வரணுமே. ஹல்லேலூயா. ஆமா, 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் அருமையாக சொல்லுகிறார். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க பாப்போம். நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டுவதற்கு
எனக்கு இடம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அப்படி வலது கையை வைத்துங்களேன். வலது கை வைத்துட்டீங்களா? ரைட். இப்பவுமே டாட்டா பை பைன்னு சொல்ற மாதிரி இருக்குது. என்னதான் நீங்க சொன்னாலும் நான் விடுற மாதிரி இல்லை. அவன் நல்ல கை வைத்துங்க, நல்ல ஒபீடியன்டா இருக்கிறீங்க. நல்ல அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. உங்க தலையில கை வைங்க பார்ப்போம். விவரமா பக்கத்து தலையில கொண்டு கையை வச்சிடாதீங்க. ஆமென். அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதை நான் சொல்லாமல் போவேனே ஆனா எனக்கு ஐயோ. ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சுவிசேஷத்தை நீ சொல்லலைன்னா, சொல்லுங்களேன், என்ன பார்த்து முறைக்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சுவிசேஷத்தை நீ சொல்லலைன்னா உனக்கு ஐயோ ஐயோ. ஆமா, முடிந்தது கதை. நீங்களும் நானும் தப்பிக்க முடியாது, தட்டி கழிக்க முடியாது. எனக்கு அல்ல அழைப்பு என்று சொல்ல முடியாது. இயேசுவை அறிந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை அறிவித்தே ஆக வேண்டும். நல்ல கவனிக்கணும். இயேசு ஒரு மத தலைவர் அல்லவே அல்ல. ஒரு அல்லையே சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்தவம் என்கிற மதத்தை ஸ்தாபித்தவர் இயேசுவும் அல்ல. ஒரு அல்லையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் வாழுகிற அத்தனை மக்களுக்கும் நல்ல நன்னெறிகளையும் போதனைகளையும் சொல்லி நித்தியத்துக்கு நேராய் அழைப்பதற்கு வந்தவர் இயேசு. கிறிஸ்தவர்களுக்கு சொந்தக்காரர் இயேசு அல்ல, உலகத்தில் வாழுகிற அத்தனை மக்களுக்கும் சொந்தக்காரர் அவர். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். இயேசுவும் தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த இயேசுவை அறிவிப்பது உங்களுடைய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. ஜெபத்தோடு தேவையுள்ள மக்களுக்கு நீங்கள் நானும் சொல்ல அழைக்கப்படுகிறோமே. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயில 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் சுவிசேஷத்தை நீங்களும் நானும் எப்படி பிரசங்கம் பண்ணணுமா? ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணணும். எனக்கு அன்பான தேவஜனமே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும் ஊழியத்தை செய்தே ஆகணும். ஒரு அலையில சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, ஊழியம் செய்கிறோமா? இன்னைக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஊழியம் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய படிக்கிற இடத்துல அன்பு பிள்ளைகள், சில பிள்ளைகளை பார்க்கிறேன், வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் இங்கும் அங்குமாக பார்க்க முடிகிறது. நீங்க படிக்கிற இடங்களில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் இயேசுவின் அன்பை சொல்லுங்க. ஆமென். சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல, ஆமா, அன்பான சகோதர சகோதரிகள் இருப்பீர்களேனா அந்த இடத்துல இயேசுவின் அன்பை பறைசாற்றுங்க. ஆமென். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தொழில் செய்கிற இடத்துல இயேசுவின் அன்பை உயர்த்துங்க. அங்கே அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பிரதர், எனக்கு பேச தெரியாது பிரதர், பாடவும் தெரியாது, என்ன செய்யட்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேட்பீர்களே, ஆனா அதற்கும் என் வேதம் பதில் கொடுக்கிறது. வாழ்ந்து காண்பியுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா, இதை விட பெரிய சுவிசேஷத்தை நீங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. வேதம் அருமையாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்மிடத்திலும் வரும்பொழுது நீங்களும் நானும் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் மட்டும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்கும் பொழுது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களை பொறுப்படுத்தி நடத்துவார். அவர் வந்தா நீங்களும் நானும் சாட்சியை உயர்த்தி பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அது சுவிசேஷத்தை அறிவிக்கும். That will spell out the gospel. அது சுவிசேஷத்தை அறிவிக்கும். அறிவிக்க தேவையில்லைங்க. உங்களை பார்த்தோன்னா சொல்லணும், இவனா இவளா, இவள் இயேசுவின் பிள்ளை, இவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள். இவங்க பொய் பேச மாட்டாங்க, இவங்க சண்டையிட மாட்டான். ஆரம்பத்துக்கே நமக்கு என்ன செய்ய முடியல, ஆட்டம் கொள்ள மாட்டேங்க. இப்படி ஆட்டம், வீட்டில் ஒரு ஆட்டம் ஆடணும், 2வது கோவிடுக்கு ஒரு ஆட்டம் ஆடணும், 3வது கோவிட் வந்துட்டு அடுத்து என்ன கோவிட் வரப்போது, என்ன வைரஸ் வருதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க புரிய, கோவிட் வந்தாலும் எந்த வைரஸ் வந்தாலும் இயேசுவை நீங்க அறிவி கைவிடவே மாட்டான். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆமா, அவனை எகத்தாளமாக பேசுறாங்க, கேவலமாக பேசுறாங்க. யோபு 16:20 வேதம் சொல்லுகிறது. யோபு 19:19 வாசிங்கம்மா. யோபு 19:19 வாசிங்களேன். யோபு 19:19. என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாரு. யோபு 2:9 அவனுடைய மனைவி பேசுகிறார், உனக்கெல்லாம் புத்தி இல்லை, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
அவனோட சேர்ந்து 10 பிள்ளை பெத்த மனைவியை விட்டுட்டு போயிட்டான். தனிமையாக்கப்படுகிறான். பத்தாக்குறைக்கு சரீரத்தில் பலவீனம், கட்டிகள் வந்து இருக்கிறது, சொரிந்து கொண்டிருக்கிறார். அதிகமா நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்ல? ஆமா, நண்பர்கள் நமக்கு ஆமா ஆறுதலாய் இருப்பார்கள், அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அப்படி நண்பர்கள் தனக்கு ஆறுதல் செய்வார்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளை யோபு 12:4, யோபு 16:20, யோபு 19:19 அவனுக்கு விரோதமாய் அவனை நகைக்கிறாங்க, எள்ளி நகையாடுறாங்க, பரியாசம் பண்றாங்க. எனக்கு அன்பான தேவஜன, இறுதியில விரோதிகளை போல பார்க்கிறாங்க. யோபுக்கு என்ன செய்யணும்னே தெரியல, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. யோபு 40ஆம் அதிகாரத்திலும் 41வது அதிகாரத்திலும் கர்த்தர் யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் யோபுவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். கர்த்தர் யோபுவோடு பேசும் பொழுது யோபு ஆமா 2 இடத்துல பிரதானமாய் பதில் கொடுக்கிறார். யோபு 40-41 கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். யோபு 42 அங்க யோபுவும் பதில் கொடுக்கிறார். ஆமென். அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் பலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் யோபுவிடத்துல. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யோபு கொடுத்த 2 பதில் வாசிக்க கேட்போமா? யோபு 40ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 4வது வசனம் பாருங்கம்மா. 4வது வசனம். இதோ நான் நீசன், நான் உனக்கு என்ன மறு உத்தரவு சொல்லக்கூடும்? என் கையினால என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க, யோபு எல்லாவற்றையும் இழந்து போனா, ஆனா கர்த்தர் கிட்டத்துல பேசும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார், நிறைய காரியங்களை பேசுகிறார். அப்ப யோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் நீசன், உமக்கு விரோதமா நான் என்ன பேச முடியும்? பேசக்கூடாது. என் வாய என் கையினால் என்ன செஞ்சுக்கிறேன்? பொத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. நண்பர்கிட்ட இருந்தும் ஆறுதல் இல்லை. நல்ல கவனிக்கணும், நண்பர்கள் எதிரியா மாறுறாங்க. யோபு 42:2 யோபு பதில் கொடுக்கிறார். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதனை செய்கிற இயேசு சர்வ வல்லவரவா. ஆனா கவனிங்க, நண்பர்கள் இருந்து ஆறுதல் இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கவனிச்சுட்டே இருந்த ஆண்டவர் இறுதியில அந்த 3 நபர்களிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். அவனுடைய நண்பர்கள் என்னெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் கர்த்தரும் கவனிக்கிறார். அந்த நண்பர்களிடத்துல, யோபுடைய நண்பர்களிடத்துல கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? யோபு 42ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை இப்ப வாசிக்க கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தோமானியனாகிய எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. நல்ல கவனிங்க, எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமா பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவனுடைய முகத்தை பார்த்து. நல்ல கவனிங்க, 3 நண்பர்களும் ஆறுதல் செய்வாங்கன்னு சொல்லி யோபு எதிர்பார்த்தாரு, நடக்கல. கர்த்தரிடத்துல முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறாரு. யோபுனுடைய குணாதிசயங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. என் அன்பின் ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் பார்க்கின்ற தெய்வம் அவர். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. அவருக்கு மறைவாய் நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், தாவீது ராஜா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே ஆமா அரண்மனையில உட்கார்ந்தாலும் அங்கேயும் இருக்கிறீரு, உமது தொல்லை தாங்க முடியலையே, எங்க போனாலும் என்னை பார்க்கிறீரே, உமக்கு மறைவாய் நான் இருக்க முடியலையே, மறைவாய் இருந்து பாவங்கள் செய்ய முடியலையே, நான் பாதாளத்துல போய் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒன்றை மறந்துடக்கூடாது,
கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு புத்தக சுருளை நீங்களும் நானும் புரட்டுவது போல அணு தினமும் புரட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஐசக், இன்றைக்கு நீ எங்க பார்த்த, நீ என்ன பேசின, என்ன கேட்ட என்பதை என் கர்த்தர் கவனிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருக்க முடியாது. மறைவாய் இருக்கல, ஆகவே தான் கர்த்தர் செயல்படுகிறார். அந்த 3 நபர்களோடு பேசுகிறார். போ, யோபு இடத்துல போ. போயிட்டு கர்த்தர் என்ன செய்யறாரா, யோபு என்ன செய்வாருன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரா, பார்த்து கொண்டிருக்கிறார். 42:9 நல்ல கவனிக்கணும். யோபு என்ன செய்தார்? எனக்கு அன்பான தேவஜனமே, வாசிக்க கேட்போமா? யோபு 42ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்கம்மா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு, வேதம் சொல்லும் பொழுது எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்களேன். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது, இவங்க சிநேகிதரா இல்ல. யோபு 19:19 யோபு சொல்லுகிறார், விரோதிகள், விரோதிகளை போல என்னை பகைத்தார்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ விரோதிகளுக்கும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அது எப்படி பிரதர்? எனக்கே நான் ஜெபிக்கிறது கிடையாது, என் குடும்பத்துக்கே நான் ஜெபிக்கிறது கிடையாது, இது என்ன விரோதிக்கு ஜெபிக்கணும்? அது கொஞ்சம் கஷ்டம் பிரதர், அது வாய்ப்பே இல்லை. விரோதி தான், அவனை நான் சங்காரம் பண்ணணும், அதுதான் என்னுடைய முழு மூச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். பரவாயில்லையே, ஐயா நல்ல சத்தியத்தில் உங்களை வளர்த்திருக்காங்க. அப்ப மன்னிக்கிற குணாதிசயம் உங்களுக்குள்ள வந்துச்சு. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, விரோதிதான். வேதம் சொல்லுது பாத்தீங்களா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவமான வழிகளை விட்டு விலகி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். ஆமென். எனக்கு அன்பான தேவஜன், அவருடைய நாமம் தரித்த ஜனங்கள் முழங்காலம் முடக்கி தேசத்துக்காக, எதிரிகளுக்காக, அறியாத மக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக பாரத்தோடு திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை யாரு செய்தா? யோபு செய்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. யோபு திறப்பில் நின்று கைகளை உயர்த்தி, முழங்காலை முடக்கி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் சிநேகிதர்களே, விரோதிகளை, மாறிப்போன சிநேகிதர்களே ரட்சிங்க ஆண்டவரே, அவங்க பாவத்தை அவங்களுக்கு மன்னிங்க, தகன பலி செலுத்தும்படியா வந்திருக்காங்க, மன்னிங்க ஆண்டவரே. அழுதுருக்கேன், அந்த வசனத்தை படிக்கும் போது அழுதுருக்கிறேன். வாட் a love, வாட் a love. யோசித்து பாருங்க, யோபுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்திருக்கிறான், சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான், தனிமையாய் விடப்பட்ட நிலைமை, சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் சரீரத்துல வேதனை, கட்டிகள் இருக்கு, ஒரு பக்கம் வேதனையின் உச்சகட்டம், நண்பர்கள் எதிர்த்து பேசுறாங்க, கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவாரோ என்கிற அச்சம் ஒரு பக்கம். ஆனா கர்த்தரை உரியாய் பிடித்துக் கொண்டவன் கதறினபடினாலே கர்த்தர் அவனுக்கு ஊழியம் கொடுக்கிறார். என்ன ஊழியம்? முழங்கால முடக்கி திறப்பின்ல நின்று ஜெபிக்கிற ஊழியம். அது ஒரு உன்னதமான ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நாங்க உலகம் எங்கிலும் பிரயாணப்படுகிறோம். இந்திய தேசத்தில் பிற மாநிலங்களுக்கு செல்லுகிறோம். ஒவ்வொரு நம்முடைய மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளும் செல்லுகிறோம். சத்தியத்தை அழுத்தமாக சொல்லுகிறோம். ஐயாவை கொண்டு 5 வருடம் நம்முடைய சபையில, அடுத்த 5 வருடம் வேற சபையில, இப்படி பல இடங்களுக்கு ஐயாவையும் கர்த்தர் கொண்டு செல்லுகிறார். ஆனா ஊழியத்துல அற்புதம் நடக்க வேண்டுமையானா உங்களை மாதிரி இயேசுவை அறிந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? முழங்கால முடக்கி கைகளை உயர்த்தி திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் என்பது நோவாவை போல பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பது அல்ல என்பதை கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஜெபிக்கும் பொழுதும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சதமாய் ஹல்லேலூயா. அவன் முழங்கால் முடக்கி ஜெபித்த பொழுது நண்பருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறாரு. யோபுவுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? ஊழியம் தரும் ஆசீர்வாதம் என்ன? அவன் திறப்பில் நின்று முழங்கால் படிட்டு ஜெபித்தபடியினால யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. தூக்கம் வருதுன்னு சொல்றவங்களாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரவாயில்ல, ஒரு 10% தான் கையை உயர்த்துது. ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஐயா எனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காக பார்த்துக்கோங்க. ஆமா, ஐயா நல்லவர் வல்லவர். ஏன் தெரியுமா? ஊழியர்களுக்கு முன்பதாக கிளாக் இல்லை. ஆமாம், கிளாக் இருந்தால் தான் நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவோம். ஆமாம், நான் சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸு பார்த்தீங்களா? ஆமாம், மராத்தான் ரேஸ் ஓடியே நாங்கள்லாம் பழகிட்டோம். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் சர்வசாதாரணமாக ஓடுவோம். நீங்கள் விடிய விடிய உட்கார்ந்தா விடிய விடியும் பேசுவோம். ஹல்லேலூயா. பயப்படாது இருப்பீர்களாக. சரியாய் முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஐயா, ஊழியம் என்ன? திறப்பில் நின்று ஜெபிப்பது. பேசுவது மாத்திரம் ஊழியம் அல்ல, பாடுவது மாத்திரம் ஊழியம் அல்ல. தனிமையாய் உங்க வீட்டுல 4 சுவருக்குள் முழங்கால் முடக்கி கைகளை உயர்த்தி நீங்க ஜெபித்தீங்கன்னா அங்கேயும் என் ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்வார். தேசத்துக்கு ஷேம் அங்க தான் வரும். ஹல்லேலூயா. மறைந்த டாக்டர் டிஜிஎஸ் அவர்கள் ஒரு முறை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய அனுபவத்தின் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்போ அங்கிள் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஒரு முறை செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஜெப வேளை வந்தது. கண்களை மூடி அவங்க ஜெபிக்கும் பொழுது மக்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்குது. மக்களுக்குள்ள அற்புதங்கள் நடந்த உடனே அதை பார்த்த உடனே அங்கிளுக்குள்ள ஒரு பெரிய பூரிப்பு. டிஜிஎஸ் தினகரன் அங்கிளுக்குள்ள ஒரு பெரிய பூரிப்பு. ஆனா அவங்க ஒரு தரிசனம் பார்க்குறாங்க. He is seeing a vision. அந்த விஷன்ல அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இவங்க ஜெபிக்கிறாங்க ஸ்டேஜில், ஒரு மகிமையின் ஒளி, ஒரு தெய்வீக பிரசன்னம். அப்ப நேரா ஜெபிக்கிற அங்கிள் மேல வந்து அங்கிருந்து புறப்பட்டு போகணும். அதுதானே சாத்திய கூறு இல்லையா? ஜெபிக்கிறது இவங்க தான், இவங்கிட்ட தான் புறப்பட்டு போகணும். ஆனா அந்த ஒளி நேர பக்கத்துல உள்ள ஒரு இடத்தை நோக்கி செல்கிறத அவங்க பார்க்கறாங்க. என்னடா இது? நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறாரு, ஆனா ஒரு தெய்வீக வல்லமை பக்கத்துல ஒரு இடத்திற்குள்ள செல்லுகிறது என்று சொல்லி அவங்க யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில அங்கே பிரேயர் வாரியர்ஸ் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு 50 பேர் அந்த குரூசைடுக்காக அங்கிள் செய்தி கொடுக்க தொடங்கின உடனே இருந்து முழங்கால் படியிட்டு அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். தேவ வல்லமை நேர ஜெபத்துக்குள்ள போகுது. அவங்க பண்ணுகிற ஜெபத்தை கேட்குது, நேர மக்களுக்குள்ள திரும்புது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, முழங்கால் படியிட்டு பண்ணக்கூடிய ஜெபம் அது மிகப்பெரிய ஊழியம் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. நீங்கள் மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறோம், ஐயோ நான் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? நீங்க ஓலை குடிசையில உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஒய்யா ஓரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஒய்யாரத்துல உயரமான இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நீ எங்க உட்கார்ந்து உண்மையாய் முழங்கால முடக்கி ஜெபம் பண்ணி திறப்புல நின்று ஊழியத்திற்கு உன்னை அர்ப்பணிப்பாயானா கர்த்தர் அதற்கும் பதில் கொடுப்பார். உங்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சிறையிருப்பு மாறணும்னா திறப்புல நின்று ஊழியம் செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. ஆமா, முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த நிலைமை ஆசீர்வாதம். ஆமா, விட்டுட்டு போயிட்டா மனைவி மறுபடியும் ஓடி வரா. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் அப்பவும் 10 இப்பவும் 10. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் 10. ஆமென். 3 அருமையான மகள், 7 பிள்ளைகள். ஆமென். 7 ஆண்கள் 3 பெண்கள் என்று சொல்லி 10 கர்த்தர் பூரணமா கொடுக்காரு. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. யோபு 42ல 11, 12, 13, 11, 12ல கர்த்தர் எல்லாம் டபுளா கொடுக்கிறாரு. ஆமா, 11 அங்க 4 இங்க 8, 10 20 அப்படிதான் கர்த்தர் கொடுப்பாரு. எனக்கு அன்பான தேவஜனமே, ஊழியம் தரும் ஆசீர்வாதம் அதுதான். எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் எதிரிகளுக்காக ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோமே, ஜெபிக்கிறோமா? ஊழியம் செய்கிறோமா? மிஸ்ஸஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் நீங்களும் நானும் நன்கு அறிந்திருக்கிறோம் இல்ல? வெளிநாட்டில் இருந்து இந்திய தேசத்துல ஒடிசா என்கிற பகுதியை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக மருத்துவத்தோடு சேர்ந்து இயேசுவின் அன்பையும் அவர்களுக்கு சொன்னார்கள். நிறைய மக்கள் சரீரத்திலும் சுகம் பெற்றாங்க, ஆன்மீகத்திலும் விடுதலை பெற்றாங்க. 2 விதமான அற்புதங்களை கர்த்தர் அவர்களை கொண்டு அந்த பகுதியில் செய்து கொண்டிருந்தார். பொல்லாத சத்துரு அவர்களுக்கு, சோதனைக்காரன் அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டபடினால ஒரு நாள் இரவிலே அவங்க ஊழியத்தை முடித்து விட்டு, அம்மா மனைவியும் பிள்ளைகளும் பெண் பிள்ளையும் உள்ளே உறங்குகிறார்கள்.
இங்கே தன்னுடைய கணவரும் 2 ஆண் பிள்ளைகளும் வெளியே உறங்கி கொண்டிருக்கிற வேளை உங்களுக்கு தெரியும் நடந்தது என்ன என்று சொல்லி தெரியும். உயிரோடே அந்த ஜீப் கொளுத்தப்படுகிறது. உயிரோடே 3 பேரும் மரித்து போனாங்க. கேஸ் நடக்குது. ஆமாம், நிறைய ட்ரையல்ஸ்லாம் முடியுது. இறுதியில் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுகிறார். இவர்தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்கிற செய்தியானது எங்கும் பரவுகிறது. மிஸ்ஸஸ் கிரகாம் ஸ்டெயின்ஸ்ட கேட்கப்பட்டதாம், இந்த மனிதன் தான் உங்களுடைய கணவரையும் 2 மகன்களையும் எரித்துக் கொன்றது. இது ப்ரூவ் பண்ணப்படுகிறது, இது உறுதி செய்யப்படுகிறது. இவர்களை நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், இல்லை நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சகோதரி சொன்ன ஒரு பதில் என்னை வெகுவாய் அசைத்தது. இந்த சகோதரி சொன்னாங்க, நான் மனதார இவர்களை மன்னித்து விட்டேன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஐயா, யோபு திறப்பல நின்று ஜெபித்தது போலவே சிநேகிதர் என்கிற போர்வையில எதிரிகளாய் மாறின தன்னுடைய நண்பர்களுக்காக முழங்கால முடக்கி ஜெபித்தபடியினால் கர்த்தர் நண்பர்களையும் மன்னிக்கிறார், இவனுடைய சிறையிருப்பையும் மாற்றுகிறார், இரட்டத்தனையான நன்மைகளை தருகிறார். அங்கே மிஸ்ஸஸ் கிரகாம் ஸ்டெயின்ஸ் சொன்னாங்க, நான் இவனை மனதார மன்னித்து விட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, 66 ஆண்டுகள் கொண்டாடுகிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் எதிரிகளை நேசிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரவில்லையோ? ஊழியம் அது. ஆமென். திறப்பில் நின்று முழங்கால முடக்கி ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இறுதியாக ஆமென், நேரம் கொஞ்சம் போயிட்டு, என்னைக்கோ தூரமான இடத்துல இருந்து வரோம், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலும் நாங்கள் சந்தோஷமா உட்கார்ந்து கேட்போம் சொல்றவங்க ஒரு கையை வைத்து ஒரு அலையிலையே சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்லையே, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா, ஸ்டெடியா தான் இருக்கிறீங்க போல. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாங்கள் நிறைய நான் யாரையும் பிரித்து பார்த்து பேசல. நான் வெவ்வேறு டினாமினேஷன்ஸ்ல பேசும் பொழுது சில டினாமினேஷன்ல உற்சாகமாக ஆமென் 10 நிமிஷம் அரை மணி நேரம் கூடினாலும் ஒரே கத்தலா தான் இருக்கும். ஆமென். நானும் சிஎஸ்ஐ சார்ந்தவன். நம்முடைய சிஎஸ்ஐயிலும் இப்படி கைகள் உயருமோ என்று பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக ஊழியம் தரும் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு. பவுலுடைய ஊழியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இந்த பவுல் என்கிற மனிதன் சவுலாக இருக்கிறான். அன்னைக்கு இருந்த மனிதர்களுக்கு 2 பேர்கள் இருந்ததாக வேதம் பதிவு செய்கிறது. நம்முடைய ஹிஸ்டரி சொல்லுகிறது, அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களுக்கு 2 பேர் இருந்தது. சவுலாக இருக்கிறான். ஆமா, தேவ சமூகத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக கிருபை பெற்றவன் தான். ஆனா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, தெய்வத்தை அறிந்த தெய்வத்தை சாட்சியாய் உயர்த்தி பிடிக்கிற ஜனங்களை எல்லாம் சிறைபிடித்து சிறையிலே தூக்கி போட்டு அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்கிறதுல அதிக ஆணித்தனமாக அழுத்தமாக தன்னை அர்ப்பணித்து அப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். He is doing willfully against the will of the Almighty God. கர்த்தருடைய தெய்வீக சித்தத்துக்கு விரோதமாய் பவுல் அங்கே செயல்படுகிறது. அப்போஸ்தலர் 9:1-2 காண்பித்துக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் இதை பவுல் மீண்டும் பதிவு செய்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில மாற்றமடைந்த பின்பதாக தன்னுடைய முந்தைய வாழ்க்கையில நான் என்ன செய்தேன் என்பதை பவுல் அங்கே பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம் வாசிக்க கேட்போமா? முன்னே நான் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்து அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். நல்ல கவனிங்க,
பவுல் என்கிற மனிதன் ஆண்டவருக்கு தூரமாய் இருந்த பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாக சாட்சி இடுகிறாரா? அது மாத்திரமல்ல, சாட்சியை உயர்த்தி பிடித்த மக்களை கொலை செய்வதற்கு துணை புரிகிறார். ஜெப ஆலயங்களில் அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறார். தேவ தூஷணம் சொல்லும்படியே அவர்களை வற்புறுத்தினதாக அவரே சாட்சி கொடுக்கிறார். நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். This is my old life. என்னுடைய பழைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது. அப்போஸ்தலர் 9:1-2 தொடக்கத்தில் வேதம் அதை காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் பார்த்தாரு, ஆமென், அவனை பிடிக்கும்படியாய் முன்குறிக்கப்பட்ட பாத்திரம் அல்லவோ, கர்த்தர் அவனை தொடும்படியாக விரும்புகிறார். அப்போஸ்தலர் 9 3 வசனத்திலிருந்து நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா 18வது வசனம் வரைக்கும் போவோம். 18வது வசனத்தில் அவனுக்கு சுகம் உண்டாகும். அவன் பார்வையற்றவனாக மாறுகிறான். 18வது வசனத்தில் அவனுக்கு சுகம் உண்டாகும். இயேசு அவனை தொட்டார். இயேசுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டார். அழைக்கிறார் ஊழியத்திற்கு. அவருடைய நாம மகிமைக்கின்றவன் முன்குறிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் உணர்கிறான். தொடப்பட்ட உடனேயே பவுல் என்ன செய்தாரா? ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவஜனமே. தூரமாய் இருந்த மனிதன் ஆண்டவர் இயேசு தொடுகிறார். பார்வை இழக்கிறான். பார்வையை பெற்றுக் கொள்ளுகிறான். அழைப்பை உணர்கிறான். உணர்ந்தவுடன் அவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 9 20வது வசனத்தை வாசிக்குமா? தாமதமின்றி. ஓ மகிமை. தாமதமின்றி வாசிக்குமா? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தாமதமின்றி, without any delay, without any delay. ஐயா 66 வருஷம், 66வது வருஷம் இன்னும் தாமதிச்சுட்டே இருக்கிறீங்களோ? இந்த பகுதியில் இயேசுவின் அன்பை அறிவிப்பதற்கு தாமதிக்கிறீங்களோ? நகன்மான தேவஜனமே, இரு கரம் கூப்பி பட்சமாய் நான் உங்களை கேட்கட்டும். ஆத்துமாக்கள் இல்லாமல் இயேசுவை நீங்க நெருங்க முடியாது. பரிசுத்தம் தேவை, பரிசுத்தம் தேவை. அதை விட ஆத்துமாக்களும் தேவை. ஆத்துமாக்கள் இல்லாம வெறுங்கையனாக இயேசுவை சந்திக்க முடியாது. Where are the souls? ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னிடத்தில் அதை தான் கேட்பாரு. இறுதி நியாய தீர்ப்பில் அப்பா முன்னாடி நிற்கும் போது உங்களை என்னையும் பார்த்து கேட்பாரு, எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சா? இல்லை ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொன்னேன் அப்படின்னு சொல்லி பவுல் மாரி சொன்னீங்கன்னா அதோ கதியாக மாறிவிடும் நம்முடைய கதி. எனக்கு அன்பான தேவஜனமே, கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நாட்களில் இந்த வசனம் என்னை ரொம்ப அதிகமாய் தொட்டது. நான் அழுதேன். தாமதமின்றி. ஐயா, ரட்சிக்கப்பட்டு எத்தனை நாளுங்க ஆச்சு? உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா விசுவாசியே? ஆத்துமாக்களை குறித்த தாகம் இல்லையோ? கரிசனை இல்லையோ? உங்களுக்கு பாரம் இல்லையோ? ஆத்தும பாரம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருப்போமே. ஆனா இந்த 66வது சபை நாளில, ஏசப்பா, நான் தாமதமின்றி இனியாவது ஊழியம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். இனியாவது நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. நீங்க ஒப்பு கொடுக்கிற வேளையில கர்த்தர் அதை கனம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் அதை கனம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் அதை கனம் பண்ண விரும்புகிறார். ஜான் ஹார்ப்பர் என்கிற சுவிசேஷகர் டைட்டானிக் என்கிற ஒரு கப்பலில் பயணம் பண்ணுகிறார். அந்த ஜான் ஹார்ப்பர் என்கிற சுவிசேஷகருடைய மகளும் அந்த கப்பலில் பயணப்படுறாங்க. வட அட்லாண்டிக் துருவத்தில் டைட்டானிக் என்கிற கப்பல் தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்குது. அதை உருவாக்கினவர்கள் மாறுதட்டி சொன்னாங்க, இந்த கப்பலை யாரும் உடைக்க முடியாது என்று சொல்லி சொன்னார்கள். பயணப்பட்ட ஒரு சில நிமிடத்தில் மிகப்பெரிய பனிப்பாறையில் இந்த கப்பல் மோதினபடினால சுக்குநூறாக உடைகிறது. உடைந்த உடனே லைஃப் ஜாக்கெட், லைஃப் போட், இதில் சிலர் தப்பிக்கிறாங்க. இந்த ஜான் ஹார்ப்பர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மகளை லைஃப் போட்டில் ஏற்றி விடுறாரு. இவருக்கு தனக்கு கிடைத்த சில காரியங்களை வைத்து அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் காப்பாற்றி கரை சேர்க்க முயலுகிறார். கடைசியில் அவரால் பிழைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உடைந்து போன கப்பலின் ஒரு துண்டை பிடித்துக் கொண்டு உயிருக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் ஜான் ஹார்ப்பர். அப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கிற வேளையில மறுமுனையில் அவர் பார்க்கிறார், அங்கே ஒரு வாலிபன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான்.
அந்த வாலிபனை அவர் பார்த்த ஜான் கார்பர் அவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? Beloved of the Lord, are you being saved? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? சத்தம் வரல அந்த வாலிப தம்பிட்ட இருந்து. அலை ரெண்டு பேரையும் பிரிக்குது. மீனும் சேர்றாங்க, மீனும் பார்க்கறாங்க, பதில் வரல. ஜான் கார்பர் பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில ஜான் கார்பர் தண்ணீருக்குள் மூழ்கி மரித்து போனார். வருடங்கள் உருண்டோடுகிறது. கனடா தேசத்துல ஒரு மிகப்பெரிய உயிர்மீட்சி கூட்டத்துல ஒரு வாலிப தம்பி அழுது கொண்டே சாட்சி சொல்லுகிறான், ஜான் கார்பர் சந்தித்த கடைசி ஆத்துமா நான் தான். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஐயா, மரிக்கும் தருவாயிலும் தாமதமின்றி தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதி ஆத்துமாக்கள் மந்தைக்குள் வர வேண்டும் என்கிற உயரிய பண்புகளோடு தரிசனத்தோடு எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிரை தாகமாக நம்முடைய மண்ணிலும் தந்திருக்கிறார்களே. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆத்துமாக்கள் இல்லாமல் நீங்களும் நானும் இயேசுவை பிரியப்படுத்த முடியாது, பிரியப்படுத்த முடியாது. மோசே என்கிற தலைவனை பாருங்க, மோசே என்கிற தலைவரை பாருங்க. யாத்ராகமம் 32 எடுத்து நீங்க படித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவர் இந்த வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில் யாத்ராகமம் 32 7 8 9 10 நான் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அங்கே மோசே முறையிடுகிறார். யாத்ராகமம் 32 11 12 13 14 கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறார். கர்த்தர்ட்ட இருந்து அப்பமும் சத்தம் வரல. ஆத்தும பாரம் மோசேக்கு அதிகமாக இருந்தபடினால இறுதியில 32 சொல்றாரு, நீர் அழைத்து வந்த ஜனங்களை நீர் ரட்சிக்காமல் அவர்களை அழிப்பீரே, ஆனா என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என்ன செஞ்சிடும்? கிறுக்கி போட்டு விடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எவ்வளவு பெரிய ஒரு ஆத்தும பாரம். உங்களுக்கு எனக்கும் ஆத்தும பாரம் இல்லாமல் போய்விட்டதோ? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், தேவன் நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஊழியம் தரும் ஆசீர்வாதம் என்ன? நோவா 120 வருடம் பிரசங்கம் பண்ணினபடினாலே அவனும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது. யோபு என்கிற தெய்வ மனிதர் முழங்கால் படியிட்டு திறப்பில் நின்று ஜெபித்தபடினாலே நண்பர்களும் தொடப்படுறாங்க. அவனுடைய சிறையிருப்பு மாறுகிறது, இரட்டத்தனையான ஆசீர்வாதம். பவுல் தூரமாயிருந்தார், பவுல் தொடப்படுகிறார். தாமதமின்றி ஊழியத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். உலகத்திலேயே இயேசுவுக்கு பின்பதாக மிகப்பெரிய அப்போஸ்தலர் என்கிற பெயரை அவர் பெறுகிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆமென். ஊழியம் செஞ்சா ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் கடன்காரரே இல்லை. அவர் மட்டியும் முதலுமா உங்களுக்கு எனக்கும் செட்டில் பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஆமென். ஆனா இந்த ஊழியத்தை குறித்த கரிசனையும் தரிசனையும் இல்லாமல் போகுமே, ஆனா என்ன நடக்கும் என்பதை மாத்திரம் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு பின்பதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எபிரேயருக்கு நேரா கண்களை திருப்புங்களேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா கண்களை திருப்புங்க. 4வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அன்பு தங்கச்சி, நீ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாய் மைய பகுதியிலிருந்து அதை வாசிக்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அருமையா வாசிக்கிறோமா? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயும் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமே, ஆனா தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இலவசமா ரட்சிப்பை தந்தாரே. பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், லைட்டா கேளுங்களேன். ஆமா, அடிச்சாலும் வாங்கிக்குவீங்க. ஆமென். என்னை பார்த்து முறைக்காம பக்கத்தில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேளுங்க. இலவசமா கர்த்தர் தந்தாரு. கண்ணே மானே மணியே தேனேன்னு சொல்லி உன்னை இலவசமா, ஆமென், ஆடி கழுவுனா போதும், கூட்டம் நிரம்பும். இங்க இயேசு முத்தத்திலையும் கழிவு பண்ணிட்டாரு. ஆமா, இலவசம், முற்றிலும் இலவசம். அப்ப எப்படி ஓடி வரணும் நீங்களும் நானும்? ஆமென்.
ஆமா, எபேசியர் 2:8 வேதம் சொல்லுகிறது, ஆமா, விசுவாசத்தினால, ஆமா, நீங்களும் நான் அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது ஊழியர்களால் உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. இலவசமா ரட்சிப்பு தந்திருக்கிறாரே, இந்த ரட்சிப்பு குறித்து நீங்களும் கவலையற்றிருந்து மற்றவர்களுக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்போமேயானா தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது? தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஆமென், தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இன்னும் ஒரு வசனம் பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கிறது. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்துக்கு நேரா கண்களை திருப்புங்க. 2 வசனம், ஆமென், 8வது வசனம் 9வது வசனம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனம் வாசிக்க கேட்போமா? நான் துன்மார்க்கனை நோக்கி, நல்ல கவனிங்க, நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். கொஞ்சம் இருங்கம்மா, நல்ல கவனிங்க. இந்த சியோன் மலை பகுதியில் ஒரு ஆத்துமா இயேசுவை அறியாமல் மரிக்குமேயானா இரத்த பழியை கர்த்தர் யார்கிட்ட கேட்பாரா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஓண்ட தான் கேட்க போறாரு. சொல்லுங்களேன், ஓண்ட தான் கேட்க போறாரு. இரத்த பழியை கர்த்தர் நம்மகிட்ட தான் கேட்க போறாரு. எனக்கு அன்பான தேவஜனமே, தப்பித்துக் கொள்ள முடியாது. ஐயா, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த பகுதியில் ஒரு ஆத்துமா இயேசுவை அறியாமல் மரிக்குமேயானா அதனுடைய இரத்த பழி எங்க இருக்குது? நம்ம தலைமையில இருக்குது. அடுத்த வசனத்தை வாசித்திருங்கம்மா. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவித்துக் கொள்வாய். நல்ல கவனிங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஊழியம் செய்வதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்பது வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. ஊழியம் ஊழியர்களுக்கு மாத்திரம் என்கிற தப்பிதமான புரிதலோடு இருந்திருப்போமேயானா இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசி இருக்கிறார். இயேசுவை அறிந்திருக்கிற மனிதன் ஒவ்வொருவரும் பேச கிருபை பெற்றா பேசுங்க, பாட கிருபை தெரிந்திருந்தா பாடுங்க, அப்படி இல்லைன்னா சாட்சியாய் வாழ்ந்து காண்பித்து சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா. ஆமா, ஐயாவுக்கும் சபைக்குழுவுக்கும் நீங்க சங்கடத்தை கொடுக்கணும். ஆமென். இடது பக்கம் வலது பக்கம் சபையை இடிச்சு சபை பெருசா கட்டப்படணும். அல்லேலூயா, சத்தமாய் அல்லேலூயா. அடுத்த முறை வரும் பொழுது சபையில இப்ப எத்தனை கொடுமையா இருக்கு? ஆமா ஆமா, அது கணக்கு இருக்குது. ஐயா சொல்றாங்க, ஆமா, பெரிய கணக்கா இருக்கு போல. ஆமென். அந்த கணக்குல இருந்து ஒரு 50 கூடணும். ஆமா, உங்க விசுவாசம் கூட இருந்துச்சுன்னா அப்படியே டபுளா மாத்துங்க. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. முழங்காலம் முடக்குங்க. பிரதர் சொல்லிட்டு போனான்னு சொல்லி பக்கத்து வீட்டை போய் நாளைக்கே தட்டி இயேசுவை நேசிக்கிறேன் அப்படின்னு தள்ளி இழுத்துறாதீங்க, சட்டைக்கிட்டே பிடிச்சி இழுத்து வந்துடாதீங்க. ஆமென். முதல்ல அவர்களுக்காக என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்கணும். ஆமென். முழங்கால முடக்கி ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிச்சுட்டு கர்த்தர் உங்களை ஏவுனார்னா அருமையான போதகர் உண்டு, சபைக்குழு உண்டு, மூப்பர்கள் உண்டு, மூத்தவர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு. அவருடைய ஆலோசனைகளோடு என்ன செய்யுங்க? இயேசுவின் அன்பை அறிந்த அறியாத மக்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா.